2 மாசத்துக்கு முன்னாடி அமித்ஷா பேசும்போது அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள்ல நான் தலையிட மாட்டேன்னு தெளிவா அவரு சொல்லிட்டாரு. அதையும் எடப்பாடியோடைய கோரிக்கைன்னு அது அங்கதான், ஏன்னா எடப்பாடி எங்களுக்கு முக்கியங்கிற இடத்துல இருந்து தான் அந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்க. இப்ப தினகரனுக்கு பிரச்சனை ஒரு தனி கட்சி இருக்கு, இப்ப இவருக்கு கட்சி இல்ல, ஆனால் நான் என்டிஏக்குள்ள தான் இருக்கேன்னு இன்னைக்கு திரும்ப ஓபிஎஸ் கிளாரிஃபை பண்றாருன்னா எனக்கு என்னால இந்த இதை டீகோட் பண்ண முடியல. கொஞ்சம் ரைட்ல கை போட்டு லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டா போறோம். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவர் நல்ல இடத்துல இருக்கு. அதற்கு பிறகு வேற ஒருவர்களுக்கு விசுவாசியா மாறினார். அதனால இவரை தூக்கி வெளியில போட்டு தானே முதல்வர் ஆகலான்னு சசிகலா நினைச்சாங்க. நீங்க எங்களை மீறி பண்றீங்களான்னு சசிகலாவை சிறைக்கு அனுப்புற வேலை பண்ணாங்க. அவங்க போகும்போது நீ எங்க ஆட்சி இது பண்ண பாக்குறீங்க, என்ன இருந்தாலும் நான் யாருன்னு காமிக்கிறேன்ட்டு எடப்பாடி கையில் கொடுத்தாங்க. என்ன இருந்தாலும் நீங்க யாருன்னு காமிக்கிறீங்களா, இப்ப நாங்க யாருன்னு காமிக்கிறோம் பாருங்கன்னு எடப்பாடியே கையில் எடுத்துட்டு இவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி உத்தவ் தாக்கரே விட எவ்வளோ மடங்கு ஒரு பெஸ்ட் லீடர்னு தெரியுதா? ஏன்னா உத்தவ் தாக்கரேவும் நேரடி அரசியல்வாதி கிடையாது, தந்தையின் இடத்திலிருந்து வந்தவர். அதுதான் பிரச்சனை. நீங்க ஒருத்தன் எவன் போராடி வரானோ அவனுக்கு வந்து பல கஷ்டத்துல அவன் பலதை பார்த்துட்டு வந்திருப்பான், அவன் வேற கஷ்டம் வரும்போது நின்றுவான். எடப்பாடி அப்படிதான், உங்களுக்கு பல கஷ்டம் பார்த்து பலரை தட்டி விட்டு அது இதுன்னு வந்து நிக்கிறதுனால பொதுக்குழு கட்சி தொண்டர்கள்லாம் அவர் கூட இருந்ததுனால இருக்க வச்சதுனால நீங்க அவ்வளோ பெரிய லீடரு ஜெயலலிதா இறந்தா பிறகு எந்த அதிமுக எதிராக நீங்க இயக்கம் நடத்துறது ஒரு 11 எம்எல்ஏ வச்சு பண்றதுன்னா உங்களை எப்படி பார்ப்பாங்க? மறுபடியும் அதே பாஜக தானே மேலே 11 எம்எல்ஏவோட ஒன்று இல்லாமல் போனவரை கூட்டிகிட்டு வந்து கைப்பிடிச்சி வித்யாசாகரை வச்சு கைப்பிடிச்சி விட்டு நேராக ஏடிஎம்கே தலைமை எது ஒருங்கிணைப்பாளர் எதுக்கு கொடுத்தாங்க? ஏதாவது பண்ணி ஒரு 50% ஷிண்டே மாதிரி பேத்துக்கிட்டு வா, நாங்களும் பிஜேபியை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுவோம். அப்போது அந்த சைடு ஒரு கலகலப்பு வரும், அதுலேருந்து கொஞ்சம் பேரை ராகணும்னா இங்கே ஏடிஎம்கே நீ தான் உண்மையான ஏடிஎம்கேன்னு இதாகும். இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணலாம். அதுக்கு இவரால் எதாவது பண்ண முடியுதா? ஒரு மாவட்டத்துக்கு மொத்தமாக ஒரு 3-4 பூமரங்களை கூட ஒரு கூப்பிட்டு வந்துட்டாங்க. தமிழாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் முத்தலீப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஓபிஎஸ் நேத்து இந்த கூட்டணி தொடர்பான விஷயத்த அறிவிக்க போறாருன்னு வைத்திலிங்கம் கொடுத்ததும் ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, எம்ஜிஆர் பெயர்ல கட்சி ஆரம்பிக்க போறாரு, என்டிஏ விட்டு வெளில வர போறாரு, தனி கட்சி ஆரம்பிச்சு தினகரன் மாதிரி நம்மளும் என்டிஏ கூட சேர போனாரு, இப்படி பல வியூகங்கள் பல விஷயங்கள் பேசப்பட்டது. இதுதான் நடக்கலாம்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்ப திரும்பவும் நான் என்டிஏக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி அமித்ஷா பேசும்போது அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள்ல நான் தலையிட மாட்டேன்னு தெளிவா அவரு சொல்லிட்டாரு. அதையும் எடப்பாடியோடைய கோரிக்கைன்னு அது அங்கதான், ஏன்னா எடப்பாடி எங்களுக்கு முக்கியங்கிற இடத்துல இருந்து தான் அந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்க. இப்ப தினகரனுக்கு பிரச்சனை ஒரு தனி கட்சி இருக்கு, இப்ப இவருக்கு கட்சி இல்ல, ஆனால் நான் என்டிஏக்குள்ள தான் இருக்கேன்னு இன்னைக்கு திரும்ப ஓபிஎஸ் கிளாரிஃபை பண்றாருன்னா எனக்கு என்னால இந்த இதை டீகோட் பண்ண முடியல. கொஞ்சம் அது புரிஞ்சு சொல்லுங்க. ரைட்ல கை போட்டு லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டா போறது. இது நடுவில் தாவேக்காக வேற போறான்னு வேற. என்னதாங்க பண்றது? நானும் எவ்வளோ எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி கொஞ்ச நாள் பிஜேபி கையில எடுத்துருந்தது, கொஞ்ச நாள் டிஎம்கே கையில எடுத்துருந்தது, அப்புறம் ஊடகங்களை கொஞ்ச நாள் கையில எடுத்துட்டு ஓபிஎஸ் நாளைக்கே பாருங்க, ஓபிஎஸ் அப்படி கட்சியை உடச்சி ஓபிஎஸ் கையில் அதிமுக வந்துடும், ஓபிஎஸ் அப்படி மாபெரும் தலைவர் இப்படி எடுப்பார் கைப்பிள்ளையா இவர் சுத்திட்டு இருந்தாரு. நடுவில் கொஞ்சம் பேரை நம்பினாரு. அதனால அவர் நான் ரொம்ப 2-3 வருஷம் கூட எழுதினேன், ஓய்வெடுங்கள் ஓபிஎஸ்னு ஒரு கட்டுரை எழுதினேன். ஏன்னா இவர் ஒரு கலைஞர் மாதிரி அடித்தட்டுலேருந்து வந்தவர், போராடி முன்னுக்கு நின்றவர் கிடையாது, தன்னுடைய வாழ்க்கையை தானே செதுக்கினவர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருவரை தட்டிட்டு ஏதோ ஒரு வகையில் அவர் இன்னைக்கு அவர் முழுமையான அதிமுக காரா இருக்காரு. ஏன்னா அதிமுக காரனுடைய வேலை டிஎம்கே கடுமையாக இருக்கிறது. கொஞ்சம் கூட அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போக மாட்டேன். என்னுடைய எதிர்ப்புலாம் டிஎம்கே எதிர்ப்பு தான், நான் கட்சியே இருக்கு அதில் உறுதியாக இருக்கிறாரு. 2வது ஜெயலலிதான்ற ஒரு நபருக்கு பிறகு இந்த கட்சி அப்படி இப்படி 10 தோல்வி அது இதுன்னு எது சொன்னாலும் அதிமுக உறுதியா இருக்குது. அந்த உறுதியை குலைக்கிற வேலையை பண்ணது ஓபிஎஸ் பண்ணாரு. மற்றவர்கள் அதில் இவர் கூட உறுதியாக இருந்துட்டாங்க. அப்போ இவர் அந்த மாதிரியும் வந்த தலைவர் இல்லை. இவர் இந்த எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி தான் உருவாக்கப்பட்டு விசுவாசியாக இருந்ததுனால ஜெயலலிதா கிட்ட விசுவாசியா, அதெல்லாம் நீங்கள் மறுக்கவே முடியாது. ஜெயலலிதாவுக்கு துரோகம்லாம் பண்ணதே கிடையாது, முழு விசுவாசி, அந்த குடும்பத்துக்கு விசுவாசியாக இருந்தார். அதனால தான் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவர் நல்ல இடத்துல இருந்தார். அதற்கு பிறகு வேற ஒருவர்களுக்கு விசுவாசியாக மாறினார்.
அதனால இவரை தூக்கி வெளியில போட்டு தானே முதல்வர் ஆகலான்னு சசிகலா நினைச்சாங்க. நீங்க எங்களை மீறி பண்றீங்களான்னு சசிகலாவை சிறைக்கு அனுப்புற வேலை பண்ணாங்க. அவங்க போகும்போது நீ எங்க ஆட்சியை இது பண்ண பாக்குறியா, என்ன இருந்தாலும் நான் யாருன்னு காமிக்கிறேன்ட்டு எடப்பாடி கையில கொடுத்தாங்க. என்ன இருந்தாலும் நீங்க யாருன்னு காமிக்கிறீங்களா, இப்ப நாங்க யாருன்னு காமிக்கிறோம் பாருங்கன்னு எடப்பாடியே கையில எடுத்துட்டு இவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த அரசியல் இதுதான் 2 வருஷத்துல 2016-17 நடந்தது. அப்படி வச்சியும் ஓபிஎஸ் தான் நல்ல பவர் கொடுத்து மேல இருந்து இறக்கி எல்லாம் பண்ணி கொடுங்கன்னு பிஜேபி நம்புச்சு. ஒன்றும் நடக்கலையே. அவங்க நினைச்சபடி எதுவும் நடத்தி கொடுக்க முடியல. ஓகே. அதனால ஓபிஎஸ் ஒரு ஸ்டபன் லீடர் கிடையாது. அவரு வந்து அவருக்கு ஒன்று ஆளுமைன்றது வந்து அவர்கிட்ட அது கிடையாது. அதனால அவர் வந்து அதிமுக எதிர்ப்பு, பிஜேபி நம்மளுக்கு கை கொடுத்துரும், அதை பண்ணோம் இதை பண்ணோம்லாம் எதிர்பார்த்தாரு. அதிமுக கூட்டணி அமையாதுன்னு அவர் எதிர்பார்த்தாரு சார். கூட்டணி அமையும்லாம் எதிர்பார்த்தாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா இவங்க நம்மள பேசி உள்ள சேர்த்து விட்டுருவாங்க, இல்ல ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தாரு. அவங்களுடைய கண்டிஷன் இதுதானே, இவங்கெல்லாம் வேணாம், பிரிஞ்சு போனா அண்ணாமலையை மாத்தணும்ன்றது அவங்களுக்கும் தேவை இருந்தது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, எடுப்பார் கைப்பிள்ளையா இருந்தீங்கன்னா என்னைக்கு வேணாலும் உங்களை தூக்கி போட்டுருவாங்க. ஆனா அவங்களுக்கு காரியம் ஆகும். அந்த இது வந்து எப்பவுமே உறுதியா இருப்பாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், அப்போ மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்க முடியாது அப்படின்னு பாஜக புரிஞ்சுக்கிச்சு, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஆமா, அதாவது தகுதி இல்லாத நபர்களை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்க தெரியும். இப்போ அஜித் பவாரை வச்சு இதை உடைச்சாங்க, தேசிய ஜனதா கட்சியை. ஷிண்டேவை வச்சு பெரிய அளவுல காலி பண்ணுவோம் சிவசேனாவோட. இன்னைக்கு சிவசேனா ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த மாதிரி பயன்படுவாரு ஏடிஎம்கே. இவரை வச்சு உடச்சி ஒரு பெரிய பெரிய இவர்கிட்ட திரும்புவாங்கன்னு நினைச்சு கையில எடுத்துக்கிட்டு அண்ணாமலை இருக்கிறப்ப பிஜேபியை சேர்த்து இது ஒரு இதுவா ஃபார்ம் ஆயிடுச்சு, பவர்ஃபுல்லா உருவாக்கலாம்னு நினைச்சு செகண்ட் பொசிஷன்ல இது வந்துடும். அப்ப எடப்பாடி மைனாரிட்டியா போய் நம்ம உத்தவ் தாக்கரே மாதிரி ஆயிடுவாங்க. இந்த மகாராஷ்டிரா ஃபார்முலா, சேம் மகாராஷ்டிரா ஃபார்முலா. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி உத்தவ் தாக்கரே விட எவ்வளவு மடங்கு ஒரு பெஸ்ட் லீடர்னு தெரியுதா? ஏன்னா உத்தவ் தாக்கரேவும் நேரடி அரசியல்வாதி கிடையாது, தந்தையின் இடத்திலிருந்து வந்தவர். அதுதான் பிரச்சனை. நீங்க ஒருத்தன் எவன் போராடி வரானோ அவனுக்கு வந்து பல கஷ்டத்துல அவன் பலதை பார்த்துட்டு வந்திருப்பான், அவன் வேற கஷ்டம் வரும்போது நின்றுவான். எடப்பாடி அப்படிதான், உங்களுக்கு பல கஷ்டம் பார்த்து பலரை தட்டி விட்டு அது இதுன்னு வந்து நிக்கிறதுனால பொதுக்குழு கட்சி தொண்டர்கள்லாம் அவர் கூட இருந்ததுனால இருக்க வச்சதுனால யாராருக்கு என்னென்ன வேணுமோ. ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கா, உங்களுக்கு விசுவாசியா இருக்குன்னா எம்ஜிஆர் மாதிரி இருந்தா அது வேற விசுவாசம். எடப்பாடி மாதிரி இருந்தா என்ன விசுவாசம் வரும்? நீங்க அவனுக்கு சில விஷயங்களை பண்ணி கொடுக்கணும், அவங்க ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். இவர் தான் வருவாரு, இவர் வந்தா நாளைக்கு நம்ம அதிகாரத்துல இருந்தாரு, 2 கான்ட்ராக்ட் இருக்கும், இது இருக்கும். இதுதான் அரசியல். எல்லாருமே ஆமா தெரியுமா, மாஃபா பாண்டியராஜன் வெளிப்படையாவே விமர்சிச்சாரு, நம்ம நம்பி வந்தவங்களுக்கு என்ன பண்ணாருங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க. அதுதான். இப்போ திமுக இருக்குது, திமுகல வந்து எல்லாரும் அப்படி விசுவாசியா அப்படியே இருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. ஆளுங்கட்சி நம்ம இருந்தா இதுன்னு, நாளைக்கு ஆளுங்கட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த திமுக எப்படி இருக்குன்றது அது ஒரு தனி கதை. அப்போ இந்த மாதிரி இக்கட்டான இதெல்லாம் கொடுத்தா தாங்குவாங்களான்றதே கஷ்டம். உத்தவ் தாக்கரே கதை மாதிரிலாம் ஆகும். ஏன்னா இவரும் அப்படி வந்தவர் தான். இவர் நேரடியா களம் கண்டு அவர்களை தட்டி இவர்களை தட்டிலாம் தலைமை பண்ணு வரல. இவர் தட்டின ஒரே ஆளு மூக அழகிரி மட்டும்தான். அது கூட அவரா கத்துக்கிட்டாரு. அவரா வந்து பொறுமை இல்லாம இது பண்ணதுனால கலைஞருக்கு அந்த நேரத்துல வந்த கோபத்துல சஸ்பெண்ட் பண்ணாரு, இது பண்ணாரு. இனி இவர் வேலைக்கு ஆக மாட்டாரு, பொறுமையின் சிகரம், உழைப்பு உழைப்பு உழைப்பு, தம்பி தான் கரெக்டுன்னு இழுத்து விட்டாரு. அதனால அப்படிதான் இவர் வந்திருக்காரு. இங்க அப்படி இல்லை. இது இவர் முதலமைச்சர் ஆகும்போது இவர் யாருக்குமே தெரியாது. அப்ப இருக்கா, ஒரு 6வது 7வது 8வது இடத்துல இருந்தாரு. அவரு கீழே அமைச்சரா இருக்கிற, இப்போ தலைவர்களா இருக்கிற பல பேரு அவரு வர்றது கட்சிக்கு சாதாரணமா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே மந்திரியா இருந்தவங்களா இருக்கிறாங்க. கரெக்ட் சார். செங்கோட்டையன்ல இருந்து பலரும், திண்டுக்கல் சீனிவாசன்ல இருந்து பலரும். அதனால அந்த பொசிஷன்ன்றது வந்து ஓபிஎஸ் கிடையாது. ஸோ அப்போ இந்த இடத்துல பாஜகவுக்கு வந்து ஓபிஎஸ் இப்போ அவர் இந்த விரக்தி, இப்போ ஒரு நம்மளுக்கு இவங்களும் கைவிட்டுட்டாங்களேங்கிற விரக்தி தான். ஆனா அவர் என்டிஏக்குள்ள இருக்கேன்றாரு. இதை எப்படி இந்த பாஜக எப்படி அலோவ் பண்ணுவாங்க? என்ன சொல்லிப்பானா, நீ இரு பாத்துக்கலாம், இன்னும் இருக்குல்ல, கடைசி நேரத்துல அவங்களை சமாதானப்படுத்தி. பட் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டா தினகரன் ஃபார்முலா நல்ல ஃபார்முலா தானே. நீங்க ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்டிஏக்குள்ள வந்து தினகரன் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் பின்னாடி அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது. மாவட்டம் ஃபுல்லா அங்கங்க அமைப்புகள் செலவு பண்ணாரு. இவர் பின்னாடி மொத்தமே 3 பேர் இருக்கிறாங்க. அதுல எப்போ போலான்னு வெயிட் பண்ணுகிறாங்க. சரி பாத்துக்கலாம். வைத்தியெல்லாம் கிட்டத்தட்ட பேசி முடிச்சுட்டாங்க. கட்சி நேரத்துல அவர் கொஞ்சம் அப்படி இது பண்ணி அங்க இருக்கிறாரு. விஜய் கட்சிக்கு ரெடியா இருந்தாங்க பல பேர், நான் பேர் சொல்லக்கூடாது, தலைவர் இதுல இருக்கிறவங்களே இருந்தாங்க. இவர் கூடாருமே காலி ஆயிட்டு இருக்கும். என்ன ஒண்ணு புசியானது புண்ணியம் கட்டிக்கிட்டாப்புல. அதனால
இவர்கள் இது வந்து இப்போ தேர்தல் நெருக்கத்துல பாருங்க, ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு சரியில்லை, நாங்கள் ஒன்றுபட்ட அதிமுக மீண்டும் பழைய அதிமுக வரப்போகிறது, அந்த நம்பிக்கையில் இணைகிறோம்னு கூட கொஞ்சம் பேர் மறுபடியும் வந்து இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா பொதுவா பாஜக வந்து இந்த சோசியல் இன்ஜினியரிங், இந்த சமூக ரீதியிலான வாக்குகளை அவங்க இந்தியா முழுக்க அந்த ஃபார்முலா ஒர்க் பண்ணி அதுல சக்சஸும் ஆனாங்க. அதுலதான் அமித்ஷா பெரிய ஒரு மாஸ்டர் மைண்டுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்ப தமிழ்நாட்டிலேயும் இப்போ இந்த தேவேந்திர குல வேளாளராகட்டும், இப்போ ஓபிஎஸ் வச்சு அந்த சவுத் சைட்ல இருக்கிற சில 31 வாக்குகள், அவர் அண்ணாமலையை வச்சு கோயம்புத்தூர்ல வாக்குகள் கன்சால்டேஷன், அங்க ஒரு பெரும்பான்மை சாதி, இங்க பாமக வச்சு வட தமிழ்நாடு, இப்படி பாஜக எல்லா பக்கமும் சோசியல் இன்ஜினியரிங்க்கு ஓபிஎஸ் பயன்பட மாட்டாரா சார்? நயனா நாகேந்திரன் பயன்பட மாட்டாரா? ஆர்வி உதயகுமார் பயன்பட மாட்டாரா? செல்லூர் ராஜு பயன்பட மாட்டாரா? இவரு தொடர்ச்சியா இருக்கிற இவங்கெல்லாம் அதே சமூகம் தானே. இப்ப ஆனா அதுதான் இப்ப என்னன்னா, அவங்க அதே சமூகமா இருந்தா கூட ஒரு தினகரனால ஒரு பாதிப்பு ஏற்படுத்த முடிஞ்சது இல்ல, அது ஒரு காலகட்டம். இப்போ ஓபிஎஸ்னாலயுமே அந்த பாதிப்பு, தினகரன் அதிமுக பிரிஞ்சு வந்து இருந்த காலகட்டம். அன்னைக்கு வெற்றிவேல்ல இருந்து பல இருந்தாங்க, செந்தில் பாலாஜி அப்பதான் வெளியில போனாரு, இந்த மாதிரி பல இது. தினகரனுக்கு அவ்வளவு பவர் இருந்தது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து எல்லாம் வந்து ஏடிஎம்ல சேர்ந்துட்டாங்க, பெரும்பாலும் வந்துட்டாங்க, எல்லாரும். சில பேர் இறந்து போயிட்டாங்க. தினகரன் இன்னைக்கு தனி மரமா இருக்காரு. அவருக்கு ரைட் லெஃப்ட் இருந்தவங்களாம் ரொம்ப பேர் இறந்து போயிட்டாங்க, போயிட்டாங்க, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதனால அவரும் வந்து இன்னொன்னு நீங்க நல்லா கவனிங்க, 2021 தினகரன் ஒரு பேட்டி கொடுத்தாலோ இல்ல அவருடைய இது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மீடியா கவரேஜ் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு பெரிய அளவுல இல்லை. அப்ப இந்த மாதிரி வித்தியாசம்லாம் நீங்க பாக்கணும். கமலஹாசன் 8% வாங்கினாரு, சாரி 4% வாங்கினாரு, எடுத்தோன்னு 4%, கிராமங்கள்ல 8%, நகரத்துல 12%. இன்னைக்கு இருக்கவே இருக்காது, 1% கூட இருக்காது. தேமுதிக அந்த மாதிரி உதாரணம் சொல்லணும். காலகட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு, அதுல நீங்க சஸ்டைன் ஆகுறீங்கன்றதை பொறுத்து தான் இது பண்ண முடியும். ஏடிஎம்கே அப்படியே நின்றுச்சு, உறுதியா நின்றுச்சு. ஆனா என்னன்னா சார், இந்த 10.5 கொடுத்த விவகாரம், அதுக்கப்புறம் அதிமுகவை ஒரு மண்டலத்துக்குள்ள எடப்பாடி சுருக்கிட்டாருங்கிற விமர்சனம், தேவர் ஜெயந்திக்கு போகும்போது நடந்த சில அசம்பாவிதங்கள், சோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அந்த தென் தமிழ்நாட்டுல மக்கள் எடப்பாடி மேல ஒரு கோபமா இருக்காங்க அப்படின்றத ஒரு பார்வை சொல்லிட்டே இருக்காங்களே, அதை எப்படி பார்க்க? அது எதுவுமே கிடையாது. 10.5% கொஞ்சம் எடுபட்டது. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் இல்லைன்னா இவங்க இல்லைனான்றதெல்லாம் வந்து பத்திரிகைகள் இவங்க டிஎம்கே உருவாக்குற நரேட்டிவ். ஏன்னா சேரவே மாட்டாங்க, அப்ப இந்த நரேட்டிவ் உருவாக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு. நான் இன்னொன்னு சொல்றேன், தேர்தலில் ஜெயிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க செல்வாக்கு போயிடுச்சு, அந்த அப்படிலாம் கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா 96ல் ஒண்ணு இல்லாமல் போன ஜெயலலிதா 98லயே 30 சீட்டு எம்பி சீட் வந்துட்டாங்க. 2001 ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. 2001 ஒண்ணு இல்லாமல் போன 91 ஒண்ணு இல்லாமல் போன கலைஞர் 96ல் பெரிய எமர்ஜி. 2001 ஒண்ணு இல்லாமல் போனவர் 2006ல் ஆட்சி பிடிக்கும். 2004 இது 99லயே கலைஞர் மத்திய அமைச்சரவையில் போனாங்க. ஜெயலலிதா ஒன்றும் சோட போட. நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவை 96ல் தூக்கி உள்ள வச்சு அந்த உள்ள போயஸ் கடன்ல போய் 2500 புடவை அது இதுன்னு காமிச்சது. ஜெயலலிதாவை கிட்டத்தட்ட எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்தினது, கூட இருந்தவங்களாம் ஓடி போனது எல்லாம் நடந்தது. வெளியில வந்தா யாருமே இல்லை ஜெயலலிதா கூட. அவங்க பார்த்தாங்க, பல விஷயங்கள் டக்குன்னு முடிவெடுத்தாங்க. சசிகலா டீமை வெளியில அமிச்சாங்க, சில விஷயங்கள் பேட்டி கொடுத்தாங்க. நான் வந்து என் ஆட்சியில் நடந்தது இனி நடக்காது, இனி நான் நகையே போட மாட்டேன், அந்த மாதிரி டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்படியே நகரும் போது இந்த ஜெயின் கமிஷன் அறிக்கை வருது. அறிக்கை வந்தோன்னா காங்கிரஸ் வந்து அப்போ கெஞ்சி இவரு குஜரால் ஆட்சி தானே, ஐக்கிய குஜரால் உடையது. ஜெயின் கமிஷன் வந்தோன்னா காங்கிரஸ் வந்து திமுக வெளியேற்றுன்னு சண்டை போட்டு ஜெயலலிதா அதை கரெக்டாக பயன்படுத்திட்டாங்க. அவங்களும் சேர்ந்து அடிச்சோன்னா அந்த காலகட்டங்களில் எடுக்கிற முடிவு தான் ஒரு தலைவர் அது. ஏங்க அடி நாட்டி செம்ம அடிங்க, தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. 3 மாசம் கரை வேட்டியே காணும், அந்த அளவுக்கு தெரிச்சு. ஜெயலலிதாவெல்லாம் இனி முடிஞ்சிச்சு ஜெயலலிதா கதைன்ட்டாங்க. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை இந்த அம்மாவே குழி தோண்டி போயிடுச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மூப்பனார் எதிர்கட்சி இனிமே அவரு வேற தனியா வந்து அவர் தனியா எமர்ஜி ஆகலாம். மீண்டும் பழைய 70கள்லயும் மூப்பனார் தான், 90லயும் மூப்பனாரா, வேற ஏதோ அதோ ரஜினி வேற ஆண்டவனால காப்பாற்ற முடியாட்டாரு. இவங்க எல்லாம் ஒண்ணு இருக்காங்க, தலையை எடுக்க முடியாது ஜெயலலிதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. 98ல் ஜெயின் கமிஷனை வச்சு ஆச்சா பூச்சான்னு பண்ணி ஜெயலலிதாவை குரல் கொடுத்து ஆட்சி கவுந்து 98ல் இவங்க பிஜேபியோட டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க. பிஜேபியோட கூட்டணி எடுத்த உடனே 30 எம்பி சீட்டு, அதில் ஜெயலலிதா 18. ஆட்சி அங்கே
மத்திய அரசு. ஆட்சியை கலைச்சிட்டாங்க. கருணாநிதி கலங்கி போயிட்டாரு. என்னடா இது நம்ம ஒண்ணும் இல்லாம பண்ணலான்னு பார்த்தா இப்படி வந்துட்டாங்களே. அதனால அப்ஸ் அண்ட் டவுன் தலைவர் வரும். அது அந்த இடத்துல ஓபிஎஸ் நிறைய தவறான கால்குலேஷன் தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து தவறான கால்குலேஷன் ஒண்ணு. ரெண்டாவது அடிப்படை ஒண்ணு இருக்குல்ல, ஏடிஎம்கே உடைய அடிப்படை திமுக எதிர்ப்பு. ரெண்டாவது இவர் வந்து ஆரம்பத்திலே இவரை பற்றிய இவருடைய உயரம் இவருக்கு தெரியல. அதீத எண்ணம். நான் தான் மூலம் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க வந்து விலகும் போது இவரை வச்சா சொல்ல கொடுக்க மாட்டாருன்னு வச்சாங்க. இதை ஒன்றை வச்சுக்கிட்டே நான் தான் லீடர்ன்றது எப்படி பண்ண முடியும்? அங்க ஒரு டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த டீமு முதலமைச்சராக வருது. நீங்க போய் சசிகலா கூட சண்டை போடுற, சசிகலா வந்து உங்களை ஒதுக்குறாங்க. ஏன் ஒதுக்குறாங்க? நீ வந்து பிஜேபி லைன் எடுக்கிறாரு, அதுதான் பிரச்சனை. இல்ல அதை ஸ்மெல் பண்ணி தான் அவங்க பதவி ராஜினாமா பண்றாங்க. நீங்க அதுக்கப்புறம் குருமூர்த்தியும் சொல்றாரு, நான் தான் ஐடியா கொடுத்தேன் தர்ம எடுத்தோன்னு. நீங்க அவ்வளவு பெரிய லீடரு ஜெயலலிதா இறந்தா பிறகு எந்த அதிமுக அந்த அதிமுக எதிராக நீங்க இயக்கம் நடத்துறது ஒரு 11 எம்எல்ஏ வச்சு பண்றதுன்னா உங்களை எப்படி பார்ப்பாங்க? அதான் மேட்ரு. அதனால அவர் ஒவ்வொரு தடவையும் தப்பு இவரோட இந்த முடிவு பாஜக எப்படி பார்ப்பாங்க? இபிஎஸ் சொல்றது தானா? இப்ப என்டிஏக்குள்ள இருக்கிறாரு, இபிஎஸ் என்ன சொல்றாருங்கிறத வச்சுதான் பாஜகவோட முடிவு. பாஜக எப்படி பாக்குதுன்னா என்டிஏவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ நீங்க ஓகேங்க, நம்ம அந்த கொஞ்சம் நெருக்கத்துல முடிவு. ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தாதான் வெற்றி அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் தொடர்ச்சியா இருந்தது. எல்லாம் ஒண்ணு சேரணுங்கிற மாதிரி இருந்தது. இப்போ பாஜக வந்து எல்லாரும் சேர்ந்துடலாமே அப்படின்னு தொடர்ச்சியா வலியுறுத்தி அதான் சொல்ல வர்றேன். என்டிஏ வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னு அவங்க பாக்குறாங்க. அதே நேரத்துல இவருக்குரிய மனத்தாங்கல் பல பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம்னு சொல்லிட்டு. இன்னொன்று இவங்களுடைய சீட் ஷேரிங் மற்ற விஷயங்கள் முடியல. அங்கே டேடி சன் வந்து அப்படியே சீனை போட்டுனுக்குறாங்க. அவங்கள வேற உள்ள கொண்டு வரணும். அந்த அம்மா ராஜ்யசபான்னு தனியா நிற்கிறாங்க. அவங்கள உள்ள கொண்டு வந்து ராஜ்யசபா ஒரு கூட்டணி அமைச்சது கடைசியா இவங்களுக்கு சரி வேணா விடுங்க, ஒரு 2 சீட் எங்களுக்கு கோட்டால நான் பாத்துக்கிறேங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம என்டிஏலாவது இருக்க விடுங்க அப்படின்னு. அப்போ வாய் மூடிட்டு இருக்கணும். என்டிஏல நான் யாரு பத்தி கவலை இல்லை, என்டிஏல நான் இருக்கிறேன்னா மறுபடியும் அவங்க ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப டிடிவி ஏதாவது பண்றாரு, திரும்ப பாஜக தான் அந்த காலை சமாதானப்படுத்தி வைக்கிறதோ வேணும் வேணாங்கிற கால திரும்ப பாஜக தானே அந்த வேலையெல்லாம் பண்ணிச்சு. அப்ப பாஜக தான் சமாதானப்படுத்தணும். யாரு கொண்டு வந்தா, யாரு ஓபிஎஸ் கொண்டு உள்ள? நான் என்ன கேட்கிறேன், ஓபிஎஸ் பயன்படுத்தி அதிமுக குழப்பத்தை விளைவிச்சது முத யாரு? பாஜக. ஜெயலலிதா இறந்தா பிறகு ஓபிஎஸ் தான் முதலமைச்சர். ஆனா ஓபிஎஸ் கையில் எடுத்தோம்னா இவங்களுக்கு கடுப்பாகுது. ஓபிஎஸ் கையில் எடுக்கிறாங்க, ஸ்மெல் பண்ணிடுறாங்க. அதுக்குதான் ஜல்லிக்கட்டு போராட்டம். ஓபிஎஸ் டேமேஜ் பண்றதுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம். நீ அப்படி பண்றியா, நாங்க என்ன பண்றோம் பாருங்க, நீங்க டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லி டெல்லியில வச்சு இவர் கேட்குற மாதிரியும் அவங்க ஒப்புதல் கொடுக்குற மாதிரியும் கொடுத்து ஜல்லிக்கட்டு நாயகன்னு புரபகண்டா பண்றாங்க. அப்போ அந்த வருஷம் அந்த குடியரசு தின விழால இவர் மனைவியோட போய் உக்காடுறாரு. அதெல்லாம் கடுமையா அவங்க பாக்குறாங்க. நீ வந்து இந்த அளவுக்கு ஆளாயிட்டியா அப்படின்னு. நம்ம கிட்ட இருந்த ஆட்கள் இவங்க இந்த அளவுக்கு ஆளாகிறாங்க. அந்த நேரம் தான் இவர் பதவி விலக சொல்றாங்க. முதல்ல பொதுச்செயலா வாங்குறாங்க, அது பதவி விலக சொல்றாங்க. அப்பதான் இவரு முடியாதுன்னு முரண்டு பிடிக்கும் போதுதான் பிரச்சனை பண்றாங்க. அதுக்கு பிறகு இவர் என்ன பண்றாரு, ஒண்ணு கம்முன்னு இருந்துட்டு அவங்க மதிப்பு பெற வழியை பார்த்துருவாங்க. அது இல்லாம இவர் எதிர் திசையில போய் ரூட் எடுக்கிறாரு. அதுதான் அங்கதான் பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. இப்போ இங்க வந்து நிக்குது. எந்த பாஜக இவரை கீழே இருந்து மேல மறுபடியும் அதே பாஜக தானே மேல 11 எம்எல்ஏவோட ஒண்ணு இல்லாம போனவரை கூட்டிட்டு வந்து கைப்பிடிச்சு வித்யாசாகரை வச்சு கைப்பிடிச்சு விட்டு நேரா ஏடிஎம்கே தலைமை எது ஒருங்கிணைப்பாளர் எதுக்கு கொடுத்தாங்க? ஏதாவது பண்ணி ஒரு 50% ஷிண்டே மாதிரி பேத்துக்கிட்டு வா, நாங்களும் பிஜேபியை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுவோம். அப்போ அந்த சைடு ஒரு கலகலப்பு வரும். அதுல இருந்து கொஞ்சம் பேரை ராவணும்னா இங்கே ஏடிஎம்கே நீ தான் உண்மையான ஏடிஎம்கேன்னு இதாகும். இல்லாட்டி ஏதோ ஒன்று பண்ணலாம். அதுக்கு இவரால் ஏதாவது பண்ண முடிஞ்சதா? ஒரு மாவட்ட மொத்தமா ஒரு 3-4 பூமரங்களை கூட கூப்பிட்டு வந்தாப்புல. அவ்வளவுதானே. அதை தாண்டி வேற என்ன பண்ண முடியாது அவரால். அப்போ எல்லா காலத்திலயும் இவரு பிஜேபியை நம்பி இருக்காரு. இந்த காலத்திலயும் பிஜேபி நம்பிதான் இருக்காரு. என்ன முடிவு எடுக்கிறாங்க? நீங்க புஷி ஆனந்த் நம்பி போக சொல்றீங்க, நியாயமா இது? அது அவருடைய முடிவு சார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை பேசினேன். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.